face. Tell me that you love me, even if it's fake. ஹலோ நண்பர்களே, கோயத்தில் உள்ள முக்கியமான ஒரு சில டூரிஸ்ட் பிளேஸுக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். அண்ட் நீங்களும் என் கூட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி வாங்க ஒவ்வொரு இடத்துக்காக போகலாம். நம்ம போகக்கூடிய பஸ் வந்துருச்சு. பஸ் நம்பர் 102X ரெட் கலர். சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தான். அண்டு நம்ம பொதுவாகவே கோயத்தில் உள்ள எல்லா பஸ்லேயுமே ஏர் கண்டிஷன் உண்டு. ஸோ இந்த பஸ்லேயும் ஏர் கண்டிஷன் இருக்க தான் செய்யும். சரி, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏறிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொன்று சொல்லணும்னா அந்த பஸ்ஸில் ஃப்ரீ ஒய்ஃபை வேறு இருக்குது. சரி ஓகே, வாங்க உள்ளே போகலாம். நம்ம ஊர்லலாம் கண்டக்டர் தான் டிக்கெட் கொடுப்பாங்க. இங்கே டிரைவர்கிட்ட தான் டிக்கெட்டே வாங்கணும். ஏன்னா டிரைவர்கிட்ட தான் ஒரு மிஷின் இருக்குது. ஸோ அதில் தான் டிக்கெட் எடுத்துக்கிடணும். அண்டு கண்டக்டர்னு சொல்லிட்டு இங்கே உள்ள எந்த பஸ்லேயுமே கிடையாது. அண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. சரி ஓகே. அண்ட் ஃபஸ்ட் டைம் நான் டபுள் டக்கர் பஸ்ஸில் நான் இப்போ ட்ராவல் பண்ணுறேன். அண்ட் இங்கே வந்து இப்போ இது நம்ம ஊர் மாதிரி கொரோனா டைமுங்கிறதுனால சீட்டில் ஒருத்தர் தான் இருக்கணும். ஸோ ஒரு சைடு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அங்கே உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு சைடு வந்து உட்கார்றதுக்கு. ஓகே வாங்க, மேலே எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்க்கும். நீங்களும் அதை என்ஜாய் பண்ணுங்கள். ஹோப் நீங்கள் இந்த ட்ராவல் செம ஃபன்னாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். கோயத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து இங்கே ஒரு பைக்குமே பார்க்க முடியாதுங்க. நம்ம ஊர் சென்னைனா ஃபுல் அண்ட் ஃபுல் பைக்கு தான் நம்ம ஊரை பொறுத்தவரை. ஆனால் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கார் தான். வீட்டுக்கு 4 கார் இருக்குங்க. பாருங்கள், இது ஃபுல்லாமே கொய்த்தி இருக்கிறவங்க வீடு. ஸோ நம்மளுடைய இப்போ இந்தியன்ஸ்லாம் இருக்கிறதுக்கு தனியாக ஒரு ஃப்ளாட் உண்டு, அது அந்த சைடு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பைக் இல்லாத காரணமும் ஒன்று இருக்குது. என்னென்னா இங்கே 6 மாதம் ஹெவியான குளிர் வருங்க. அதே நேரம் அடுத்த 6 மாதம் ஹெவியான வெயில். ஸோ இந்த 2 கிளைமேட்டுக்கும் இந்த பைக்குங்கிறது ட்ராவல் செட் ஆகாது. மோஸ்ட்லி என்ன இருக்கும்னா நம்ம ஃபுட் டெலிவரி ஆப் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து பைக் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி வேறு எந்த வீட்லேயும் காரு, எல்லார் வீட்லேயும் காரு தான். அண்ட் இன்னொன்று இல்லாமல் ஒரு வீட்டுக்கு 4 கார் வச்சுருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம ஊர்லலாம் பெட்ரோல்லாம் ஏகப்பட்ட விலை. இங்கே 1 லிட்டர் பெட்ரோல் வெறும் 20 ரூபா தான். அப்படி இருக்கும்போது அவங்க கார் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே எல்லாம் சீப்பாகவும் இருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம பஸ்ஸில் நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவோம், சென்னையில் ஃபுல் அண்ட் ஃபுல் இது நம்ம 50 ரூபா டிக்கெட் இருக்கும். அந்த 50 ரூபா டிக்கெட்டை வச்சு சென்னையை ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே கொய்த்தை பொறுத்தவரை என்னென்னா 1 கேடி டிக்கெட். 1 கேடிங்கும்போது நம்மளுடைய இந்தியன் காசுக்கு 240 ரூபா. 240 ரூபாயா, என்னடா இவ்வளோ 240 ரூபான்னு சொல்லுதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்ம ஊரை பொறுத்தவரை 240 ரூபாங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட். ஆனால் இங்கே கொய்த்தை பொறுத்தவரை 240 ரூபாங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட்டு தான். அது வந்து நம்ம ஒரு கன்சிடரே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலாம். சரி ஓகே, இங்கே உள்ள கொய்த்து டிக்கெட்டை பார்க்கலாம். சரி, இப்போ இது தாங்க உங்களோட 1 கேடி பாஸு. பார்த்தீங்களா, டே பாஸு. இன்னும் எத்தனை மணிக்கு முடியுதுங்கிறதையும் பாருங்கள். 23:59 அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு முடியுது இந்த டிக்கெட். இப்போ நம்ம சரியாக எங்கே போயிட்டு இருக்கோம்னா குவைத் சிட்டியில் உள்ள லிபரேஷன் டவருக்கு தான் போகிறோம். பொதுவாக ரோடு சொல்லணும்னா இவ்வளோ ஃப்ரீயாக இருக்காது. எப்போவுமே இங்கே நம்ம சென்னை மாதிரி தாங்க ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னா பைக் இருக்கிற இடத்துலேயே அவ்வளோ ரஷ் இருக்கும்போது கார் இருக்கிற இடத்துல ரஷ் இல்லாமையாக இருக்கும். கன்ஃபார்மாக ரஷ் இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்கும்போது நம்ம ஊரில் எப்படி ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட் ஹாலிடேயோ, வெள்ளிக்கிழமை தான் இங்கே கவர்மெண்ட் ஹாலிடே. அதனால தான் இப்போது கார் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டுருக்கோம். அண்ட் இன்னும் சிட்டிக்குள்ளெலாம் போனோம்னா இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். இப்போ நம்ம பக்கத்தில் யார் இருக்காங்கன்னா நம்ம ராஜஸ்தானில் உள்ளவங்க. உங்கள் பேர் என்னது? ஹாய் ஃப்ரெண்ட். முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த இவ்வளோ நேரம் நம்ம இந்த வீடியோவில் ஏதாவது பைக்கு பார்த்தோமா, ஒரு பைக்கையும் பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா அங்கே பைக் வந்து ரொம்ப 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 கம்மி. அதான் சொன்னோம்ல, அந்த ஃபுட் டெலிவரி உள்ளவங்க மட்டும்தான் அங்கே பைக் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல நான் மறந்துட்டேன். நம்ம ஊரில் மரத்தெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வெட்டிடுவாங்க. அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி வெட்டிடுவாங்க. ஆனால் அங்கே மரத்தை வெட்டினா கிட்டத்தட்ட 50,000 வரை ஃபைன் போடுவாங்க. ஏன்னா இங்கே மரம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நேச்சருக்காக. இங்கே மரம் வளர்க்குறதுக்காகவே ஒரு சில பேருக்கு காசு கொடுத்து கூட இருக்காங்க. ஏன்னா இங்கே அந்த அளவுக்கு நேச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற இடம் தான் இது. நம்ம ஊரில் ஒரு மரம் எதையுமே பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் மரம்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது. ஆனால் அங்கே பார்த்தீங்களா, வீட்டுக்கு மரம் வளர்ப்பாங்க. அந்த அளவுக்கு இங்கே நேச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த இவ்வளோ நேரம் நம்ம இந்த வீடியோவில் ஏதாவது பைக்கு பார்த்தோமா, ஒரு பைக்கையும் பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா அங்கே பைக் வந்து ரொம்ப 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 கம்மி. அதான் சொன்னோம்ல, அந்த ஃபுட் டெலிவரி உள்ளவங்க மட்டும்தான் அங்கே பைக் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல நான் மறந்துட்டேன். நம்ம ஊரில் மரத்தெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வெட்டிடுவாங்க. அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி வெட்டிடுவாங்க. ஆனால் அங்கே மரத்தை வெட்டினா கிட்டத்தட்ட 50,000 வரை ஃபைன் போடுவாங்க. ஏன்னா இங்கே மரம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நேச்சருக்காக. இங்கே மரம் வளர்க்குறதுக்காகவே ஒரு சில பேருக்கு காசு கொடுத்து
கூட இருக்காங்க. ஏன்னா அங்கே அந்த அளவுக்கு நேச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற இடம் தான் இது. நம்ம ஊரில் ஒரு மரம் எதையுமே பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் மரம்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது. ஆனால் அங்கே பார்த்தீங்களா வீட்டுக்கு மரம் வளர்ப்பாங்க. அந்த அளவுக்கு இங்கே நேச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். குவைத்தில் வந்து அதே மாதிரி ஒரு சில பில்டிங்ஸ்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ஏத்தாக்கில் பார்த்துட்டு இருக்க அந்த 4 பில்டிங்குமே குவைத்தில் ஒரு முக்கியமான பில்டிங்னு சொல்லலாம். அண்ட் இந்த பில்டிங்கை பொறுத்தவரை இது வந்து ஒரு நார்மல் ஒரு ஆஃபீஸ் மாதிரி தான். மற்ற குவைத்தை பொறுத்தவரை நிறைய இடம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. குவைத்தில் வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 பிளேஸ் தாங்க டூரிஸ்ட் பிளேஸுன்ட்டு இருக்கும். அதில் ஒரு சில இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். கூடிய சீக்கிரத்தில் வரக்கூடிய நாட்களில் இன்னும் எல்லா வீடியோவையும் எல்லா இடத்துக்கும் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, ஓகே. இந்த இடம் இந்த டவரை இந்த பில்டிங்க்கு வந்து பேருன்னு சொல்லி எதுவும் இல்லையாங்க. நான் இப்போ தான் கூகுளில் பார்த்தேன். பேருன்ட்டு இல்லை, நார்மலாக பில்டிங் மாதிரி தான் இருக்குது. மற்றபடி இதில் ஒரு ஸ்பெஷல்ன்ட்டு எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் குவைத்தை சர்ச் பண்ணாலே இந்த பில்டிங்கும் முக்கியமாட்டு கூகுளில் காமிக்கும். இப்போ நம்ம வந்து சிக்னலில் நிற்கிறோம். அண்டு ஒரு சில நம்மளுடைய நாட்டிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சிக்னலில் வந்து ஆப்போசிட்டில் எதுவும் பஸ்ஸோ ஏதோ ஆப்போசிட்டில் ஒன்றும் வரல அப்படின்னா உடனே கிராஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்மளுடைய வெளிநாட்டை பொறுத்தவரை அப்படி எதுவுமே பண்ண முடியாது. நம்ம டிராஃபிக் ரூல்ஸை ரொம்பவே ஒபே பண்ணி ஆகணும். அதுக்கு காரணம் இங்கே வந்து அந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஏத்தாக்கில் இப்போ எந்த ஒரு பஸ்ஸோ எதுவுமே கிராசிங்கில் இல்லை. ஆனால் நம்ம இன்னும் சிக்னலில் நின்றுட்டு தான் இருக்கோம். ஏன்னா ரொம்பவே முக்கியம். இங்கே உள்ள சிக்னலை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. அதை மீறி நம்ம போனோம்னா அதுக்கான ஃபைன் கட்ட வேண்டியதாக இருக்கும். அது ஏன் அரெஸ்ட்டு கூட ஆகலாம். அந்த அளவுக்கு இங்கே ஃபாலோ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு உதாரணம் சொல்கிறேன். சமீபத்தில் என்ன நடந்துச்சுன்னா ஒரு டாக்ஸியில் வந்து ஒரு லேடி வந்து உள்ளே உட்காந்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாஸ்க் போடாமல் இருக்காங்க. இங்கே சிக்னலில் உள்ள ஒரு சிசிடிவியில் அவங்க மாஸ்க் போடாமல் இருக்கிறது தெரிஞ்சு அங்கே உள்ள போலீஸ் வந்து அந்த டாக்ஸியை சேஸ் பண்ணி உடனே வந்து அவங்க மாஸ்க்கான ஃபைனையும் வாங்கினாங்க. சிக்னல் ஃபாலோவில் உண்மையாக சொல்லணும்னா வெளிநாடு தாங்க பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நான் உண்மை இது வந்து சொல்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா அங்கே நீங்களே உங்களுக்கான லைவ் ப்ரூஃபே இருக்குது. 2 சைட்லேயுமே நம்மளுக்கு பஸ் வரல, எதுவுமே வரல. ஆனால் சிக்னல் விழுந்ததுக்கு அப்புறம் தான் இங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ இதிலேயே தெரிய வேண்டாமாங்க. ஆனால் நம்ம ஊரில் இப்படி இருக்குமா? கண்டிப்பாக இல்லை. இது நம்ம ஊரை பற்றி தப்பாக பேசுகிறேன்ட்டு இல்லை, ஆனால் உண்மையான ரீசன் சொல்லுதான். அவங்க சிக்னல் ஃபாலோ பண்ணிவிட்டு டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலே எவ்வளோ ஆக்சிடெண்ட்டை தவிர்த்துருக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு அங்கே ஸ்ட்ரிக்ட்டு ஒன்றும் இல்லைங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, நம்ம ஊரில் ஏர்செல் அந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இங்கே எஸ்டிசி, விவோ இந்த மாதிரி கம்பெனியோடைய பில்டிங் தான் இது. எனக்கு தெரிஞ்ச இந்த பில்டிங்கில் கிட்டத்தட்ட சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஃப்ளோராவது இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இன்னும் ஹைட்டாக இருக்குது. என்னால் இந்த வீடியோவே ஃபுல்லாக நான் காமிக்க முடியலை. இங்கே உள்ள ரோடை பார்த்தீங்களா அவ்வளோ நீட்டாக இருக்கும். இது நம்ம ஊரில் எப்படி துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி தான் இங்கே உள்ள துப்புரவு பணியாளர்களும் இதை நீட்டாக வச்சுருக்காங்க. இது துப்புரவு பணியாளர்களால் தான் நடந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் அதுவும் சொல்லலாம். இன்னொரு காரணம் வந்து இங்கே உள்ள மக்களும். எதுக்காக சொல்கிறோம்னா நம்ம வந்து ஒரு ரோட்டை சுத்தமாக வச்சுருந்தா கண்டிப்பாக எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இறங்கக்கூடிய டெஸ்டினேஷனில் வந்து இறங்கிட்டோம். இதுதான் இங்கே உள்ள பஸ் ஸ்டாப்பு. எல்லோரும் பாருங்கள், இதுதான் நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்ஸு. இவங்களுக்கு நண்பர்களே, இதுதான் குவைத்தோட லிபரேஷன் டவர். இது வந்து வேர்ல்டுலேயே 39th டவர்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம உள்ளே போக முடியாது. காரணம் என்னென்னா இப்போ கொரோனா டைமுங்கிறதுனால இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லைன்னா உள்ளோட வியூவையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதோட ஹைட்டுன்னு சொல்லி பார்க்கணும்னா 372 மீட்டர் ஹைட்டு இருக்குது. ஆமாடா, ஒரு லீவ் வாரது கூட போயிடுச்சு. அடுத்ததா மக்களே, இப்போ நம்ம போகிறது அவென்யூஸ் மால். இங்கே நிறைய மால் இருக்குது. ஆனால் அவென்யூஸ் மால் இதை விட கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் மற்ற மாலை விடன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அங்கே தான் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, இதுதான் குவைத்தோட லிபரேஷன் டவர். இது வந்து வேர்ல்டுலேயே 39th டவர்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம உள்ளே போக முடியாது. காரணம் என்னென்னா இப்போ கொரோனா டைமுங்கிறதுனால இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லைன்னா உள்ளோட வியூவையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதோட ஹைட்டுன்னு சொல்லி பார்க்கணும்னா 372 மீட்டர் ஹைட்டு இருக்குது. ஆமாடா, ஒரு லீவ் வாரது கூட போயிடுச்சு.
ஹலோ நண்பர்களே, இதுதான் நம்ம வந்து கொய்த் டவர்னு சொல்கிறாங்க. இந்த கொய்த் டவர் தான் கொய்த்தோடைய லேண்ட்மார்க், மெயின் லேண்ட்மார்க்கே இது தான். நீங்கள் கொய்த்துன்னு அடித்தாலே கண்டிப்பாக இந்த டவர் இல்லாமல் கன்ஃபார்மாக இருக்காது. இதோடைய மீட்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 123 மீட்டர் இருக்குது. கொய்த்துக்கு வந்தால் நீங்கள் முக்கியமாக இதை பாருங்கள், ஏன்னா இது ஒரு முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் உள்ளே போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். உள்ளே போக முடியாத காரணத்தினால தான் இப்போ இருக்குது. மற்றபடி உள்ளே போய் உங்களுக்கு இன்னும் காமிக்கலாம். அண்ட் நைட் வியூ இதை விட சூப்பராக இருக்கும். நம்மளுடைய கைஸ் எல்லாரும் அதை பார்த்துட்ருக்காங்க. நான் அதே மாதிரி உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல, இந்த டவரு அப்புறம் இங்கே ஒரு 2-3 பில்டிங் நான் முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தீங்களே, அது ஃபுல்லாமே இதுதான். இதோடைய வியூவை தான் வச்சு காமிச்சிருக்காங்க. இல்லை தேவையில்ல கண்டென்ட் எடுத்துருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நைட் ஆக போகுது. நைட்டுன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு லைட்னிங்கும் அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி நண்பர்களே, இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம்னா அவென்யூஸ் மால். அதுக்கு தான் போகிறோம். இங்கே வந்து ஏகப்பட்ட மால் இருக்குது. ஆனால் அவென்யூஸ் மால் வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லுதாங்க. எப்படி தான் அங்கே என்ன தான் இருக்குது? சரி வாங்க போய் பார்க்கலாம். சரி மக்களே, ஃபைனலி அவென்யூஸ் மாலுக்கு வந்தாச்சு. இப்போது நம்ம முன்னாடி இருக்கிறது தான் அவென்யூஸ் மால். அண்டு லைட்னிங்கை பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. வெளியே இவ்வளோ கிராண்டாக பயங்கரமாக இருக்குன்னா உள்ளேயும் இதோட பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு மறக்காமல் நீங்கள் ஒரு நம்ம கொய்த்தில் எங்கேயாவது ஒரு சுற்றி பார்க்கணுன்னா மெயினாக நைட்டு போங்க. காலையில் விட நைட்டு வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி லைட்னிங் எஃபெக்ட் எல்லாம் அப்படி இருக்கும். இந்த நம்ம ஓகே நண்பர்களே, நம்ம இப்போ அவென்யூஸ்குள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது உள்ளே, ஆனால் நான் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். பட்டு நம்ம வந்து தெரியாமல் கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு என்னால் கவர் பண்ணி அனுப்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச காரணம் என்னென்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் அண்டு சின்ன பசங்க எல்லோரும் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் அவங்களே அந்த வீடியோவில் கவர் ஆகிறதுனால அது வந்து கொஞ்சம் அது வந்து அங்கே உள்ள ரூல்ஸ் படி அது வந்து தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இருக்கும்.